ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மகா மேன்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இது போல அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. சரிங்களா? கேள்வி நம்ம படிக்கலாம். நாம் குறியீட்டை அடைவதற்கு மார்க், அதாவது ஒரு இலக்கு நமக்கு இருக்குது, அந்த டார்கெட் அங்கே இருக்குது. அந்த டார்கெட்டை, அந்த இலக்கை, அந்த குறியீட்டை அடைவதற்கு முன்பாக அவருடைய அடிச்சுவடுகளை, ஃபுட் ஸ்டெப்ஸ், எந்த உணர்வில், எந்த சென்ஸில் நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இப்போ இங்கே எழுதியிருக்க மாதிரியே படிச்சிடுறேன், ஒரு கோர்வையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நாம் குறியீட்டை அடைவதற்கு முன்பாக அவருடைய அடிச்சுவடுகளை எந்த உணர்வில் நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவடை எந்த உணர்வில் பின்பற்றணும் அப்படின்றது கேள்வி. பதில், உங்களுக்கு நினைவிருக்கும் பல்வேறு எண்ணங்களையும் பல்வேறு கட்டங்களையும் கொண்ட ராஜ்யத்தை குறிக்க பல்வேறு ஊமைகள் உள்ளன. திரும்ப படிக்கிறேன். உங்களுக்கு நினைவிருக்கும் பல்வேறு எண்ணங்களையும் பல்வேறு கட்டங்களையும் கொண்ட ராஜ்யத்தை குறிக்க, ராஜ்யத்தை அடையாளப்படுத்த பல்வேறு ஊமைகள் உள்ளன. ஒரு ஊமை பரலோக ராஜ்யம் இதை போல உள்ளது என்றும் ஒரு ஊமை இப்படி சொல்லுன்றார். இன்னொரு ஊமை, மற்ற ஊமை அதை போல உள்ளதென்றும், வேறொரு ஊமை வேறொன்றை போல உள்ளது என்றும் கூறுகின்றன. என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா? அதாவது பல்வேறு எண்ணங்களையும் பல்வேறு கட்டங்களையும் கொண்ட ராஜ்யத்தை குறிக்க, ஸோ இது ராஜ்யம் வச்சுக்கோங்களேன். இந்த ராஜ்யத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக ஊமைகள் இருக்குது. ஒரு ஊமை இந்த கோணத்தில் சொல்லும், ஒரு ஊமை இந்த கோணத்தில் சொல்லும், ஒரு ஊமை இந்த கோணத்தில் சொல்லும் அப்படின்னு சொல்றார். அவ்வளோதான். அடுத்தது, இதை போன்று ஆசரிப்பு கூடாரம் பற்றி ஒரு கோணத்திலிருந்து ஒரு பார்வையும் மற்ற கோணத்திலிருந்து வேறு பார்வையும் இன்னும் வேறு கோணத்திலிருந்து வேறொரு பார்வையும் நீங்கள் பெறலாம். இது ஆசரிப்பு கூடாரம். இது ஆசரிப்பு கூடாரம். இங்கிருந்து பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இப்படி வெவ்வேறு கோணத்தில் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த வெவ்வேறு கோணத்தில் பார்க்கறதுனால வெவ்வேறு பார்வைகள் கிடைக்குது. அப்போ ஆசிரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு கோணமும் நமக்கு சில உண்மைகளை அங்கே புரிய வைக்குது அப்படின்னு சொல்றார். இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கோணத்திலேயே பார்க்குறோம் இல்லையா? இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அனைத்தும் ஒரே கட்டிடத்தின் உருவங்களாக இருக்கின்றன. அவ்வளவுதான்.
ஃபஸ்ட்டு ஓமைகளில் சொன்னார். ஏன்னா ராஜ்யத்தை பற்றின ஒரு காரியம். ராஜ்யன்றது ஒரு கட்டிடம், ஒரு பில்டிங் வச்சுக்கலாம். அப்போ அந்த பில்டிங்க்கு 4 கார்னர் இருக்கும். 4 சைடில் பார்த்தாலும் அந்த பில்டிங்கை தான் அதை அடையாளப்படுத்தும். அந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தையும் ஒரு உதாரணம் எடுத்தார். எடுத்துட்டு என்ன ஒரு முடிவுகளை கொண்டு வராரு? ஆனால் அனைத்தும் ஒரே கட்டிடத்தின் உருவங்களாக இருக்கின்றன. ஆகவே ராஜ்யத்தை பற்றிய இந்த பல்வேறு உருவகங்கள் இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பவனாக இருந்து, அதாவது ராஜ்யத்தை பற்றிய இந்த பல்வேறு உருவகங்கள் இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பவைகளாக இருந்து, இது உலகத்தை ஆளப்போவது, பாவத்தை அகற்றி மனுஷீகத்தை உயர்த்தப் போவது போன்றவற்றை வெவ்வேறு கோணங்களில் அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு கோணமும் ராஜ்யத்தினுடைய அந்த மகா மேன்மையான காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துதுன்றார். ஸோ இதை அங்கே எழுதியிருக்க மாதிரி இன்னொரு டைம் வாசிக்கலாம், நல்லா நமக்கு தெளிவாக புரியும். ஆகவே ராஜ்யத்தை பற்றிய இந்த பல்வேறு உருவகங்கள் இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பவைகளாக இருந்து, இது உலகத்தை ஆளப்போவது, பாவத்தை அகற்றி மனுஷீகத்தை உயர்த்தப் போவது ஆகியவற்றை வெவ்வேறு கோணங்களில் அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கின்றன. இது தற்போதுள்ள சபை அல்லது இது மகிமையுள்ள சபை போன்றவை. திரும்பவும் வாசிக்கிறேன். இது தற்போதுள்ள சபை அல்லது இது மகிமையுள்ள சபை போன்றவை ராஜ்ய அனுபவங்களின் பல்வேறு கட்டங்களாக உள்ளன. அப்போ தற்போது உள்ள சபை, மகிமையில் உள்ள சபை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ராஜ்யத்தின் வெவ்வேறு கட்டங்களாக உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார். ஆகவே இந்த கேள்விக்கான பதில் நமது கர்த்தரின் அடையாள அனுபவங்களில் ஒன்று அவருடைய அடைச்சுவடுகளில் நடப்பது ஆகும். ஏற்கனவே கேட்ட கேள்விக்கான பதிலை இங்க தொடங்குறார். இந்த கேள்விக்கான பதில் நமது கர்த்தரின் அடையாள அனுபவங்களில் ஒன்று அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதாகும். அவர் கூறுகிறார், நம்முடைய ஆண்டவர் சொல்றார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 10:38 இந்த வசனத்தை காமிச்சிருக்காங்க, சொன்னீங்களா? நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். அது ஒரு உருவகம். நாம் பாவிகளாக இருக்கையில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம் என்று எந்த கோணத்திலும் சொல்லப்படவில்லை. நாம பாவிகளாக இருக்கையில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம் என்று எந்த கோணத்திலும் சொல்லவில்லை. இப்போ புரியுதுங்களா? அவர் ராஜ்யத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? பல்வேறு கோணங்களில் கொண்டு வந்தால் கூட ஒரு கட்டிடத்துடைய, ஒரு பில்டிங்குடைய அதெல்லாம் உருவங்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே வரும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கையில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம் என்று எந்த கோணத்திலும் சொல்லப்படவில்லை. எந்த பாவியும் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க அழைக்கப்படுவதில்லை. முதலில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவன் சீஷனாக ஆவதற்கு முன்பு பாவ நிவாரண இரத்தத்தின் கீழ் அவன் முதலில் வர வேண்டும். பார்த்தீங்களா? நாம் அந்த குறியீட்டை அடைவதற்கு முன்பாக ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் எந்த சென்ஸில் நடக்கணுன்றதான் கேள்வியாக இருந்தது. அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு ராஜ்யத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது கடைசியில் இந்த ஒரிஜினல் பில்டிங்கை தான் அடையாளப்படுத்தி காமிக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அப்புறமா ஆசிரியப்பு கூடத்தை எடுத்தும் காமிச்சார்.
நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது ஒரே விஷயத்தை தான் காமிக்கும்னார். சொல்லிட்டு நம்முடைய ஆண்டருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்குது. அதில் நடக்க விரும்புகிறவங்க தன் சிலுவையை எடுத்துட்டு தான் அவரை பின்பற்றணும்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு பாவி இந்த மாதிரி சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு அழைக்கப்படுவதில்லை. மாறாக முதல்ல அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா சீஷனாவதற்கு முன்பாக பாவ நிவாரண இரத்தத்தின் கீழ் அவன் முதலில் வர வேண்டும். இப்படிலாம் வந்ததுக்கப்புறம்தான் சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட முக்கியமான ஒரு பதில் அவர் அண்டர்லைன் பண்ணி காமிச்சார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அது ரொம்ப அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம திரும்ப படிக்கலாம் அதை, சரிங்களா? அது ஒரு உருவகம். நாம் பாவிகளாக இருக்கையில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம் என்று எந்த கோணத்திலும் சொல்லப்படவில்லை. அப்போ அந்த பாவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரத்தத்தின் கீழே சீஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் சிலை எடுக்க முடியும்னு சொல்லி காமிச்சார். இதுதான் முந்தைய நிலைமை. எந்த முந்தைய நிலைமை? இந்த குறியீட்டை மார்க்க அடைவதற்கு முன்பாக இந்த சென்ஸில் தான் ஆண்டவரை பின்பற்றி வரணுன்றதை சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை குறித்து நம்ம மறுபடியும் தியானித்து பார்க்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இப்போ நம்ம முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த தேவன்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.